எத்தனை பேர் வீட்டில் டெய்லி ஒர்ஷிப் பண்ணுறீங்க? தினமும் ஒர்ஷிப் பண்ணுறவங்க அப்படியே நல்ல பரலோகத்துக்கு நேராக தூக்கி காமிங்க பார்க்கலாம். டெய்லி ஒர்ஷிப், டெய்லி பாட்டு பாடி ஆராதிக்கிறவங்க அப்படியே கை தூக்குங்க பார்க்கலாம். டெய்லி ஐ சிங் சாங்ஸ் அண்ட் இன்னும் நல்லா தூக்குங்களேன். பரலோகத்துக்கு நேராக தூக்குங்க. போய் சொன்னால் அங்கேருந்து அப்படியே தேங்காய் நல்ல அப்படியே வெரி குட், சூப்பர். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொஞ்சம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் அதெல்லாம் அனுப்புகிறேன். லிங்க்ஸ், யூடியூப் லிங்க்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் அதை போட்டு தியானத்துலையும் உங்களுடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 24 மணி நேரம் ஆண்டவரோடு தான் இருக்கும். அந்த அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. அது பெரிய புழுகாண்டி. 24 மணி நேரம் நான் ஆண்டவரோடு தான் இருக்கேன்னு அதெல்லாம் இல்லை. தனி டைம் அதுக்காக ஒதுக்கி மினிமம் ஒரு 10 minutes அது இதை நீங்கள் செய்யணும். செய்வீர்களா? எல்லாம் சொல்லுங்க. மினிமம் 10 minutes பாட்டு பாடி ஞான பாட்டுகளால் அப்படின்னு இருக்குல்ல, ஆவியிலும் கருத்தோடும் துதியுங்கள், ஆவியோடும் துதியுங்கள். இதெல்லாம் இந்த 24 hours தேவன் என்னோடு இருக்கிறாரு அதை பற்றி இல்லை. கருத்தோடுனா டைம் அதுக்காக முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வேற அப்படி அனுபவம் இல்லைன்னா இனிமேல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள் தான். ஆனால் உங்கள் தாவீது அளவுக்கு யாராவது பிஸி இருக்கீங்களா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. இல்லை, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை. அப்போ அவனை காட்டிலும் பிஸி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவன் பாட்டு அவனுடைய பிஸி ஷெட்யூல்லையும் அவன் பயங்கர ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் இருந்து அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கும் தேவனை நோக்கி ஆராதிப்பதற்கும் தனி டைமை அவன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் அவனுக்கு நேரத்தை கொடுத்தார். அந்த நேரத்தை ரொம்ப அழகாக அதை ரொம்ப அழகாக அதை பாட்டு எழுதியிருக்கான். இன்றைக்கி அவன் எழுதின பாட்டு தான் நம்மளாம் பாடிட்டு இருக்கோம் இல்லையா? அவன் பர்சனலாக ஜேர்னி பண்ணி எழுதின பாட்டை உங்களை ஆண்டவர் பாட்டு எழுதலான்னு சொல்லலை, புது பாட்டு அவர் எழுதுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேருக்கு கிருபை கொடுத்துருக்காரு. கிருபை உள்ளவங்க எழுதுவாங்க. அது கூட நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் செய்கிறது ஏற்கனவே எழுதின பாட்டை என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாடி அந்த கனெக்ஷனை வச்சுக்கோங்க. அது இருந்தால் தான் சண்டே கொஞ்சம் லைவாக இருக்கும். இல்லைன்னா வாரம் இதை சொல்கிற மாதிரி நல்லா இல்லை. இந்த பாட்டோட ஒர்ஷிப்போட கனெக்ட் ஆகுங்க. ஒர்ஷிப்போட கனெக்ட் ஆனால் தான் அந்த ஸ்பிரிட்டே உங்களுக்கு உள்ளுக்கு இறங்கும். பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுத்து கெட் ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். கெட் ரெடி. ரெடியாக இருங்க. இதுவரை நடக்காத பிரேக் த்ரூஸ் உங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் பார்த்துறாத தேவனுடைய குறுக்கீடுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். பெரிய, நான் பல தடவை சொல்கிறேன், பெரிய டோர் அது லாக்கு சின்ன சாவி தான். சின்ன திறவுகோள்களை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அதை வச்சு நம்ம நினைக்கிறோம், அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் சின்ன சாவி தான் இருக்குன்னு. அந்த சின்ன சாவி தான் பெரிய மகத்துவமான அனாதி கதவுகள் எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் திறப்பாராக. ஆமே. நல்ல சத்தமாக சொல்லாமா? ஆவி எனக்குள்ளே வந்தபோது நான் காலூன்றி நின்றேன், கால்களுக்கு ஒத்த பலத்தை கொடுப்பாராக. உபாகம் 8:2-3 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் வால்யூம் கம்மி வச்சுக்கோமா. அவர், அந்த 3ஆம் வசனத்தை நல்ல உங்கள் ஆவியில் வாசிங்களேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 4வது வசனமும், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் இதுக்கு பேசணும்னு நினைக்கலாம், நான் வருது பாரு. உன் கால் வீங்கவே இல்லை. இதெல்லாம் என்னன்னு நான் காரணம் சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்பிரிட் என்டர் ஆனோன்னு, ஒரு ஆவி ஆத்மா எல்லாம். இதுக்கு முன்னாடி மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லலாமா? மனுஷன் ஒரு 10 ஆட்டை உங்கள் ஆவியில் இதை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இது மட்டும்தான் இன்னைக்கு உங்கள் செவி கேட்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்ல அப்படியே உரைக்க உங்கள் கிட்னியில் அந்த மெசேஜ் போகணும், அப்படி சொல்லணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை மாதிரி இன்னும் ஒரு 9 ஆட்டை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் எல்லாரும் சேர்ந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல. இப்ப நான் சொல்லுங்க, நான் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறேன். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மருந்தினால் மாத்திரமல்ல, நான் சாப்பிடுற சாப்பாடுனால இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். நான் பிழைத்திருப்பது, என் குடும்பம் பிழைத்திருப்பது, என் பிள்ளைகள் பிழைத்திருப்பது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இந்த சத்தம் மோசே சொல்றான், மோசே இதை எழுதுறான். ஆண்டவர் டைரக்டா கூட ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்கல. அன்னைக்கு அவங்க கேட்கும் போது ஆண்டவர் நீங்க பேச வேண்டான்ட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராவும் 19 ஆண்டவர் பேச வர்றாரு. இடி முழக்கமும் பெரிய பூமி அதிர்ச்சி எல்லாம் உண்டாகுது. மலை மேலேருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு பேச வேண்டாம், மோசே எங்களுக்காக பேசட்டும். நீங்க எதெல்லாம் பேசணுமோ மோசேட்ட சொல்லுங்க, மோசே எங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பேசுவான்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இதெல்லாம் மோசே சொன்னது, பிரமாணங்கள் மோசே கொடுத்தது, சட்டங்கள் லாஸ் எல்லாம் மோசே கொடுத்தது. அந்த மோசே கொடுத்தத இவங்க கேட்டாங்களோ இல்லையோ, இவங்க போட்டிருந்த சட்டை கேட்டுருச்சு. இவங்க கேட்டாங்களோ இல்லையோ, அவங்க ட்ரெஸ் கேட்டிருக்கு. இவங்க இருதயத்தில் அது போச்சு இல்லையா, அது கால் அதை கேட்டிருக்கு, கால் எலும்பு அதை கேட்டிருக்கு, செருப்பு அதை கேட்டிருக்கு. நம்ம எந்த லெவல் இருக்கோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்கலனாலும் உங்க செருப்பு கேட்கும் ஆண்டவருடைய சத்தத்தை. ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல். அவர் பேசும்போது ஒருத்த மாத்திரம் கேட்க முடியாது, அவருடைய பேச்சே இடி முழக்கம் மாதிரி இருக்கு. அது அப்படியே இந்த ரூம்ல இருக்கிற எல்லாம் கேட்கும். இந்த ரூம்ல இப்ப நம்ம பேசும்போது எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது, வாட்ஸ்அப்ல எல்லா சிஸ்டமும் இன்னைக்கு வச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு பேசும்போது இந்த மாதிரி சோசியல் மீடியால இல்ல, ஒரு கல்லும் அவருடைய சத்தத்தை கேட்டுச்சு. ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு மண்ணு எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டுச்சு. ஆபிரகாம பலிபீடம் கட்டுறான். பலிபீடம் கட்டும்போது ஆண்டவர் ஆராதிக்கிறான், ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. எங்கெங்க பலிபீடம் கட்டினாலும் அங்கெல்லாம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு. அந்த பேசினது எல்லாம் கல்லு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு இன்ஃபர்மேஷனை. அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு, கல்லு ரெக்கார்ட் ஆயிருக்கு. 3 தலைமுறை முடிச்சு யாக்கோபு வாரான் அந்த வழியாகி. அவன் பலிபீடம் கட்டின அதே இடத்துல வந்து தூங்குறாங்க. தூங்கும் போது அதே கல்லு அவன் காலில் இருக்கு. அந்த கல்லு சொல்லுது, நீ இந்த இடத்துக்கு வரணும்னு உங்க தாத்தாட்ட ஆண்டவர் பேசின சத்தம் இன்னைக்கு கேட்குது உனக்கு. எக்ஸாக்ட்லி அந்த மூமெண்ட்ல அந்த கல்லு ரெக்கார்ட் பண்ணதை அவனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நீங்க கீழ்ப்படியலனாலும் பரவாயில்ல, உங்க சட்டை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. 40 வருஷம் இவன் வணங்கா கழுத்து கழகக்காரருங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து கழகக்காரர் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க சட்ட கலகம் பண்ணலையாம்,
அவங்க செருப்பு களம் இன்னொரு இடத்துல வருது, உபாகமம் 29 எங்கேயோ அவங்களுடைய பாதரட்சை பழசாகல. நம்ம நினைக்கிறோம் வனாந்திரத்தில் எங்கே போய் செருப்பு வாங்க முடியும், அதனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் செருப்பு பழசாகக்கூடாதுன்னு வச்சுட்டா. வனாந்திரத்துக்கு போய் ட்ரெஸ்ஸு கடை கிடையாது, சீமாட்டியோ வேற என்ன ரெடிமேட், எந்த ரெடிமேடும் கிடையாது, சென்னை சில்க்ஸ் தான் கிடையாது வனாந்திரத்தில். அதனால வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டு வச்சுட்டாரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியாதுப்பா, இல்லைன்னா ட்ரெஸ் கடையில் போய் நிற்பான். டெய்லி காலையில் மண்ணாவை வாங்கிட்டு எங்கே தான் போய் நிற்பான், நேராக ட்ரெஸ்ஸு கடையில் போய் நிற்பான். எதுவுமே ட்ரெஸ்ஸு, அதனால தான் ட்ரெஸ்ஸு பழசாகலை, செருப்பு. நான் கேட்குறேன், அதெல்லாம் உண்மை தான், மறுக்கவே இல்லை. ஆனால் பழசாகலை, அப்படி ஒரு ஐட்டம் இருக்க தானே செய்யுது. ஆண்டவர் வார்த்தையை கேட்டால் ட்ரெஸ்ஸு கூட ஏஜ் ஆக மாட்டேங்குதுல்ல, செருப்பு இது காலு வீங்கல் அல்ல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு 40 வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷன் இதை உங்களுக்கு போதிக்கணும்னு இது நடந்துச்சான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைக்கிறான் என்று உங்களுக்கு உணர்த்தும்படிக்கு, எனக்கு உணர்த்தும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உணர்த்தும்படிக்கு இது நடந்துச்சு. என்ன உணர்வு, நான் சாப்பிட்ற சாப்பாடு அதனால நான் பிழைக்கிறேன், ஆனா என் செருப்பு அதனால பிழைக்கல, கர்த்தருடைய ஆவியின் வார்த்தையின் சத்தத்தினால என் செருப்பு, என் கால் பிழைக்குது, என்னுடைய ட்ரெஸ் அதனால புதுசா இருக்கு. எவ்வளோ பவர்ஃபுல் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. உங்க எலும்பு அவளுடைய சத்தத்தை கேட்கும், உங்க ரத்தம் அவளுடைய சத்தத்தை கேட்குது. ரத்தம் பேசுதான் ஆண்டவர்கிட்ட. ஆபேல் ரத்தம் என்னை நோக்கி பேசுகிறது, எல்லாம் அவர்கிட்ட பேசும், எல்லாம் அவர்கிட்ட பேசுது. உங்க இன்ஃபர்மேஷனை, உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உங்க உள்ளந்திரியங்களுக்கு தெரியுது, உங்க ரத்தத்துக்கு தெரியுது. டாக்டர் உங்கள்கிட்ட பேசல, உங்க ரத்தத்தோட தான் பேசுறாரு, தெரியுமா? நீங்க நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, நேற்று நீங்க உங்க இன்ஃபர்மேஷனை சொல்லுவீங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அது போதாது. உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை எதுலேருந்து வாங்கணும், உங்கள் பிளட்லேருந்து வாங்கணும். உங்கள் ரத்தத்தை கொடுங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிளட் டெஸ்ட்டு எதுக்கு? பிளட் டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியாததை உங்கள் ரத்தம் சொல்லுது, உங்களுக்கு தெரியாத உங்கள் ரத்தம் சொல்லுது, உனக்கு இது பிரச்சனை. இந்த டாக்டர் இருக்காரு, சயின்டிஃபிக்காக தான் நான் சொல்கிறேன், இது அவங்க மறுக்கவே முடியாது. நீங்கள் வாய் திறந்து சொல்லாதத இன்ஃபர்மேஷனை உங்கள் பிளட்டு கொடுக்குது, பேசுது. ஆண்டவருடைய சத்தத்தை பிளட்டு கேட்குமா? கேட்கும். ஆண்டவருடைய சத்தத்தை உங்கள் எலும்பு கேட்குமா? கேட்கும். எல்லாம் கேட்கும். ஆண்டவர் பேசும்போது ஆவி அதற்குள்ளே வருகிறது. இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறான். அப்பம் சாப்பிடுறது, நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கான ஆவி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை உயிர் உள்ளவனாக வைக்கிறது, என்னை ஆவியில உயிர் உள்ளவனாக்குது. இதை தான் நான் 3 வாரமாக பேசிட்டு இருக்கேன். ஆவி ஆத்மாவா? கரெக்ட் தானே? ஆத்துமா கரெக்டா வராது. ஆத்மா, மனுஷன் இப்படி தான் படைக்கிறார். 3 ட்ரினிட்டியோட படைக்கிறார். திருத்துவம் என்ன? திருத்துவம் நம்முடைய திருத்துவம் ஆவி, ஆத்மா, சரீரம். இங்கேருந்து ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பணும். இந்த ஆவியும் கனெக்டட் ஆனா இந்த ஆவி உயிர் வரும். இந்த ஆவி கனெக்டட் ஆகலன்னா இந்த ஆவி இருந்தாலும் இந்த ஆவி எப்படி தான் இருக்கும்? உணர்வு இல்லாமல் இருக்கும், நித்திரை அடைந்திருக்கும், டெட்டாக தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியும் கனெக்டடாக இருக்கணும். ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கேன். நீங்கள் யோசுவாட்ட சொல்கிறான்ல, அது எங்கே இருக்குது? யோசுவாட்ட ஆண்டவர் மோசேட்ட சொல்லுவார்ல, உனக்குரிய கனத்தை கொஞ்சம் அவனுக்கு கொடு. அந்த வசனம் எங்கே இருக்குது? எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என்னாகும் 27பா. எல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்களா? உங்கள் எனர்ஜியில் சொல்லுங்கள், உங்கள் ஆவியில் சொல்லுங்கள். கர்த்தர் மோசே நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா,
என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை ஆவியை பெற்றிருக்கிற. எல்லாம் சொல்லுங்க, ஆவியை பெற்றிருக்கிற. அப்படின்னா யோசுவாவுக்கு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருக்கா? இருக்கு. ஆவியை பெற்றிருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் ஆவியை பெற்றிருக்கீங்க. ஆவியை பெற்றிருக்கீங்க. ஆனால் ஆவி எப்படி இருக்கு? ஆவி கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் லேசியாக இருக்குது, கொஞ்சம் உணர்வு இல்லாமல் இருக்குது. ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் எப்படி சொல்கிறாராம்? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, கை வச்சோன்னு என்ன நடக்கு? அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி. பிரதர் வாங்க பிரதர், இவர் தான் யோசுவா. இன்னும் ஒருத்தர் வாங்க. ரைட், எல்லாம் சொல்லுங்க. இவர் பழைய ஆதாம், இவர் யாரு? புது ஆதாம். பழைய ஆதாம்ல இருந்து தான் யார் வந்தா? யோசுவா. எல்லாம் யாருடைய சாயல்? பழைய ஆதாம் செயல். இப்போ பழைய ஆதாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கவனிங்க. இப்போ யோசுவாவை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆவியை பெற்ற மனுஷன். இவன் யோசுவா என்ன ஆவி? இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவி இருக்கு, அது ஸ்பெஷலாக இருக்கு. ஆவியை பெற்ற மனுஷன் தான், உண்மைதான். ஆனால் நீ என்ன பண்ணணுமா? அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்தாருக்கும், சபைக்கு முன்பாக நீ என்ன பண்ணு? நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து அதுக்கப்புறம் இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. எப்பா கொஞ்சம் கொடுத்தா போதும் பாங்கிறாரு. You are carrying such a glory, give a little amount of your glory அப்படிங்கிறாரு. நீ அவ்வளோ பெரிய குளோரியை சுமக்கிறப்பா, அந்த குளோரியில் என்ன பண்ணு? கொஞ்சம் கொடு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாரம் வாரம் நல்லா கைப்பிடி சொல்லுங்க எல்லாரும், வாரம் வாரம் கொஞ்சம் கொடுங்களேன் எனக்கு. சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே, அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் கொஞ்சம் நல்ல சத்தமாக சொல்லுங்க, கொஞ்சம் கொடுத்தா போதும். ஏற்கனவே க்ளோரி இருக்கு, இன்னும் கொஞ்சம். எப்படி இருக்கும் இந்த இடத்துல? ஒவ்வொருத்தரும் வந்து கொடுக்க வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பைபிளே திறக்காம ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து தூசியை தட்டிட்டு, ரோஸ்லி இன்னைக்கு தான் பைபிளை எடுக்கா காலையில், அதுவும் பாஸ்டர் கேட்டுருவாரு. கணம் இருக்கு, கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. கொடுத்தோன்னே என்ன நடக்குது? என்ன நடக்குது? இந்த ஆவி என்ன பண்ணுது? இந்த ஆவி என்ன பண்ணுது? டிங்னு இவனுக்கு, இவர்கிட்ட ஆவி ஆக்டிவா இல்லாம இருக்கு. ஆவி வந்தோடனே புதுசா இப்ப ஞானத்தின் ஆவி வருது. வசனங்கள் நிறைய இருக்கு. யோசுவா மீது ஞானத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் இவனுக்குள்ள வந்துருச்சு, இவருக்குள்ள வந்துருச்சு. இப்ப இவருக்கு கொடுத்துருக்கிற டாஸ்கை நிறைவேற்றணும்னா வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ரிசோர்சஸ் வேணும். வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு போனா ஒருத்தரும் ஒன்றுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, வழிக்க வர மாட்டாங்க. எத்தனை பேரை வழி நடத்தணும்? கிட்டத்தட்ட லட்ச ஜனங்கள் வழி நடத்தணும்னா இவர் வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. இவருக்கு தேவை பவர், இவருக்கு தேவை வல்லமை உள்ள தேவனுடைய ஆவி இவருக்குள்ள. இவர் ஆவியை என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கணும், ரிசோர்சஸ் கொடுக்கணும். இதான் பழைய ஏற்பாட்டிலையும் இதான் புதிய ஏற்பாட்டிலையும். இதனால தான் நீங்கள் காத்திருப்பீர்கள், மேல் வீட்டர்கள் காத்திருக்கும் போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது நீங்கள் எல்லாம் பலன் அடைவீர்கள். நீங்கள் எல்லாம் லைட் அப் ஆயிருவீங்க. எல்லாம் நான் அப்படியே சொல்கிறத அப்படியே சொல்லுங்க, நான் லைட் அப் ஆயிடுவேன், நான் எரிவேன், நான் வந்து பவர் ஆன் ஆகிட்டேன். வந்தோடனே உள்ளுக்கு வந்தோடனே பவர் வந்துருச்சு, ஆன் வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு. எல்லாத்துக்குள்ள இது வரணும். இப்ப இவருக்குள்ள வந்துருச்சுன்னா இவர் செய்யற வியாபாரத்துக்குள்ள என்னதான் வரணும்? வல்லமை உள்ளுக்கு போகணும். இவர்கிட்ட இருந்தாதான் வல்லமை எதுல போகும்? செய்கிற வியாபாரத்துல போகும். இவர்கிட்ட இருந்தாதான் செய்கிற என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆப்பையில இருந்தாதான் நல்லா தெரியுது. என்னது திரும்ப சொல்லுங்க? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். இங்க சட்டியில இருந்தாதான் அப்படியே அர்த்தம். இங்க உள்ளுக்கு இருந்தாதான் இவர் மூலமா வெளியே வரும். இவர் உள்ளுக்கு
ஒன்றுமே ஆவியில இல்லைன்னு. பவர் 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 பவர்னா மோட்டிவேஷன் தான் வரும், காற்று தான் வரும், துர்நாற்றம் தான் வரும், கேஸ் தான் வரும், கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். அங்கே ஆவி வராது. ஆவி வரல. எல்லாத்துக்கும் ஒன்று, எனக்கும் அப்படிதான். இங்கே இருக்கிறதா வெளியே வரும். நீங்கள் இங்கே ஆவியை பெறாமல் நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் மோட்டிவேஷனாக ஒரு கிளுகிழுப்பை உண்டாக்குமோ தவிர ஒருத்தனுடைய ஆவியை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவே படுத்தாது. நிறைய பிரசங்கம் நம்ம கேட்குறோம், அது எல்லாமே மோட்டிவேஷனல் லெவலில் நம்ம கேட்குறோம். அது எங்கே தான் செயலாகும்? உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். 20 நிமிஷம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கிளாஸுக்கு போங்க பார்ப்போம். இங்கே ஆரியாஸ் அங்கங்கெல்லாம் அப்பப்போ கூப்பிடுவார். அங்கெல்லாம் நீங்கள் போய் உட்காந்தா உங்களை உசுப்பு ஏற்றி ஒரு 3 வருஷத்தில் உங்களை எதை ஆக்கி விட்ருவான். பாலி ட்ரிப்பு போகிறவங்க, இந்தோனேஷியா போவீங்க, அங்கே போவீங்க, எல்லாம் ஆக்கி விட்ருவான். ஆனால் ஸ்பிரிட் லெவலில் ஒன்றத்தையும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தைக்குள்ளுக்க என்னது இருக்கான்? ஸ்பிரிட் இருக்கான். தேவனுடைய அந்த ஸ்பிரிட் தான் ட்ரெஸ்ஸை புதுசாக வச்சிருக்கு 40 வருஷம். அந்த ஸ்பிரிட் தான் செருப்பு தேயாம வச்சிருக்கு 40 இயர்ஸ். காலு வீங்காம வச்சிருக்கு 40 வருஷம். அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி. இந்த ஆவியை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இங்கேயாவது மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு உரியதில் கொஞ்சம் கொடுன்னு. ஆனா நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அளவில்லாமல் அவர் மேல இருந்த தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றி இருக்கிறாராம். கொஞ்சம் கொடுக்கல, அவர் தம்மே நமக்காக கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கொடுக்கல, கொஞ்சம் கொடுத்தாலே போதும். ஆனா கொஞ்சம் இல்லை, அவர் தம்மே தமக்குரிய ஆவியை, அளவில்லாத ஆவியை நமக்கு கொடுத்துருக்காராங்க. நமக்குள்ள ஆவி எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும், எவ்வளோ பவராக இருக்கணும், எவ்வளோ லைஃப் இருக்கணும், எவ்வளோ ஜீவன் இருக்கணும். நம்ம பேசுகிறத பக்கம் ஒரு ஹைஃபை கொடுங்க பார்க்கலாம், பவராக கொடுங்க பார்க்கலாம். உங்கள்ட்ட இருக்க பவராக கொடுங்க. அடி பவர்னு தெரியும், அப்படி தெரியும், அப்படி தெரியுண்ணே, அவனுக்குள்ளே இருக்கு. தேங்க்யூ பிரதர். நான் திரும்ப கூடுறேன் வரும்போது. மறுபடியும் சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இதை உங்கள் சரீரம் எப்போ வீக்காக உணருதோ, உங்கள் ஆத்மாவில் எப்போ பவர்லெஸ்ஸாக நீங்கள் உணர்றீங்க, அப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இயேசு சொல்றார், நான் பேசுகிற வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் பேசும்போதே ஆவியும், வெறும் வார்த்தையை பேசல, அந்த வார்த்தைக்கு பின்னா ஆவியா பேசுறேன். வார்த்தைக்கு பின்னாடி ஆவியா பேசுறேன். எசேக்கியேல எலும்புன்னு சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. அவன் எலும்புன்னு சொன்னது அவன் படுத்து கிடந்தான், அவனை எழுப்பி விடுறது மேட்டர் இல்லை. அவன் வாழ்க்கையே படுத்துக்கிட்டு இருக்கான், அவன் லைஃபே படுத்துட்டு இருக்கான். அவன் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவன் லைஃபே ஒரு வழக்கமான ஒரு சடங்காசாரமா இருக்கிறது. ஒரு சடங்குகளை நிறைவேற்ற ஒரு ஆசாரியான இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு வந்து சொல்றாரு, ப்ராஃபட்டா நீ எழும்பு அப்படிங்கிறார். ஒரு தீர்க்கதரிசியா நீ எழும்பு, இந்த தேசத்திற்கு இந்த தீர்க்கதரிசியா நீ எழும்புன்னு. இன்னைக்கு இங்க என் சத்தத்துக்கு கீழே வந்திருக்கிற கேட்குற ஒவ்வொருவருக்கும் இதே சத்தம் தான் உங்களுக்கு கேட்கணும். நீ வழக்கமான காரியங்களை செய்கிற ஒரு ஆசாரியன் அல்ல, நீ ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஏற்படுத்தின எசேக்கியேல் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தியிருக்காரு. கடைசி நாட்கள் பல நாட்கள் வந்துச்சு. ஆனால் அந்த டாபிக் போல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீனும் என் ஆவிய, இந்த ஆவி மேலே என் ஆவி என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். உடனே அவரை என்ன பண்ணுவான்? கால் ஊன்றி நிற்பார். அவங்க கால் ஊன்றி நிற்கிறதுனா என்னது? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம். அப்படியே எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்போம். தேசத்துக்கு தீர்க்கதரிசிகளா ஆண்டவர் எங்களை மாற்றி இருக்கிறாரு. வரும் காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிப்பாராம். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரும் காரியங்களை, இது 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 வந்து கிஃப்டை பற்றி பேசல, ஆவியின் வரங்களை பற்றி பேசலை. உங்களுடைய படைப்பே, உங்களுடைய ஆஃபீஸே தீர்க்கதரிசி தான்.
நிறைய பேர் கிஃப்ட் இருக்குது, அந்த கிஃப்ட் இல்லை. உங்களுடைய கட்டமைப்பே தீர்க்கதரிசிகளாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார். அதை நம்புகிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு, அப்பா என் கண்கள் திறக்கட்டும்னு சொல்லுங்க. என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. உபாகமம் 34:9 வாசிச்சு பாருங்களேன். சேர்ந்து சொல்லமா? மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால், என்னதான் கைய வச்சனால அவன் ஞானத்தினாவன். இதுதான் யோசுவா. இவன் மேல கைய வச்ச உடனே டப்புன்னு இங்க இருந்து என்ன வருது? விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவினாலே நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்பிடிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்தார்கள். பூனைக்குட்டி கூட கீழ்ப்படிய மாட்டேங்க. எனக்கு நமக்கு அஷி வாமானா அது நினைச்சாதான் வருது. மீன் வச்சா மட்டும், புளிக்குழம்பு வச்சாலும் கிட்டே வர மாட்டேங்கிறான். மீன் வச்சா மட்டும் என்ன பண்ணுது? வருது, மடியில் உட்காருது, காலில் நக்குது, பிறலுது பெறுது. மற்ற நேரம் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுங்க. இங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? எப்படி இருந்திருப்பாங்க? ஏன்னா இங்கே ஒரு மாற்றம் உண்டாகுது, பவர் உண்டாகுது. இங்கே ஆவியில் ஒரு 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 சோர்ஸ், ஒரு வளம் வருது, ஒரு வளம் வருது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வர்ற நாட்களில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியினால் நீங்கள் அறியப்படுவீர்கள். You will know by the Spirit. நித்தியமாக அவன் பேர் நிலைச்சிருக்கும். என்ன பேர்? அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன், அந்த பேர் இல்லை. ஆவியில் அவருக்குள்ளே ஆவி இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. யோசேப்பை பார்த்து பெரிய அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியும் அப்படி சொல்லலை. அவனுக்குள்ளே கர்த்தருடைய தேவனுடைய ஆவி இருந்தார். அதுதான் அடையாளம், அதான் அடையாளம். தானியேலுக்குள்ள விசேஷமான ஆவி இருந்தார், அதான் அடையாளம். காலேபுக்குள்ள விசேஷமான ஆவி இருந்தது, அதான். எந்த பணக்காரனும் உலகத்தில் இருக்க, பைபிளில் இருக்க எந்த பணக்காரனும் அவங்களுடைய பணத்தின் நிமித்தம் அறியப்படவில்லை. அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியின் நிமித்தம். யோசுவாக்குள்ளே இருந்த ஆவியின் நிமித்தம் அறியப்படுகிறான். மோசேக்குள்ளே இருந்த ஆவியின் நிமித்தம் அறியப்படுகிறான். உங்கள் வேல்யூ உங்கள் ஸ்பிரிட்டில் தான் இருக்குது. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வேல்யூவே உங்கள் ஸ்பிரிட்டில் தான் இருக்குது. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே எவ்வளோ எவ்வளோ டெவலப் பண்ணுறாரோ அவ்வளோ உங்கள் ஸ்பிரிட் டெவலப் ஆகுது. அந்த ஸ்பிரிட்டு ஆவி வேல்யூ ஆகுது. யாக்கோபு ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சார். கரெக்டாக பாட்டும் பண்ணாங்க, அவரும் அதை சொன்னார். நான் அதில் கொஞ்சம் இன்னொரு டைரக்ஷன் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஆபிரகாமை அழைக்கும் போது ஃபஸ்ட்டு ஆபிரகாமுடைய ஆவியை தொடுறாரு. தொட்டோடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு மாற்றம் எதில் நடக்குது? சரீரத்தில் ஒரு ஓப்பன் ஆகுது, சரீரம் ஓப்பன் ஆகுது. ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் என்ன? ஹெச் தான் இல்லையா? இங்கிலீஷில் ஹெச், தமிழில் ஹா. சொல்லுங்க, ஹா சொல்லக்கூடாது, நல்லா சொல்லுங்களேன். ஆபிரகாம் அப்படி சொல்லணும். ஆபிரகாம் இல்லை, ஆபிரகாம். அந்த ஹா கர்த்தருடைய ஆவியை, அந்த ஹா என்னது? டிஃபரன்ஸ் அந்த கர்த்தருடைய ஆவி தான். இந்த ஆவிய சாராள், தமிழ் சுத்தம் சாரா. அந்த ஹா இன்னைக்கு இஸ்ரேல் நீங்கள் வாய்ஸ் நோட்டெல்லாம் நீங்கள் இந்த ஹா அதிகமாக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது பிரெத்து, அது ரூவா, அதான் விண்டு, அது எல்லாமே இங்கே இருக்கு. இந்த ஆபிரகாமுக்குள்ள ஹா வராரு. அவன் ஆபிரகாமா பவரை பார்க்குறான். ஆவி அவனுக்குள்ள ஊற்றப்படுது. ஊற்றப்பட்டோன்னு அவனுக்குள்ள இம்மிடியேட் மாற்றம் என்ன நடந்துச்சுன்னா, அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டது. அவனுடைய சரீரம் பவர் அப் ஆயிடுச்சு. இதுவரை செத்திருந்த சரீரம் இப்போ பவர் அப் ஆனோன்னு அவனுக்கு இருந்து பிரேக் த்ரூ நடந்துச்சு. அதை நிறுத்தவே முடியல. ஃபஸ்ட்டு தான் கஷ்டம், அப்புறம் வந்துக்கிட்டே இருக்கு.
வந்துகிட்டே இருக்கு. கேத்துராளுக்குலாம் எம்மா போதுமா அப்படின்ட்டாங்க. ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஆயிடுது. ஈசாக்குக்குள்ள நடந்த மாற்றம் இவனுக்குள்ள அப்படியே இருக்குது. ஆபிரகாமுக்குள்ள வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தலைகீழா நீங்க இப்ப வாசிங்க. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கரெக்டா? இந்த துணை கொஞ்சம் அப்போ பாரு. கரெக்டா? இது யாரு? யாக்கோபு. ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள மாற்றம் நல்லா கவனிச்சோம். இதை திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஆனால் கவனிக்கும் போதே உங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் ஆண்டவர் புகுத்துவார். எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேருக்குள்ள நடந்த மாற்றம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு. சரீர பிரகாரமான அவனுடைய நாமம் ஒரு ஆபிராம்னா என்ன அர்த்தமா? ஆபிராம்னா ஒரு கணத்துக்குரிய ஒரு தகப்பன் அப்படின்னு அர்த்தம். கணத்துக்குரிய தகப்பன். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? ஜாதி தேசத்தினுடைய ஜாதிகளுக்கே தகப்பன். நமக்கும் தகப்பனா மாறுறார். ஜாதிகளுக்கே தகப்பன். இந்த ஹாம்ல இந்த பவர் இருக்கு. இவனை கணத்துக்குரிய தகப்பன்ல இருந்து ஒரு தேசத்துக்கே தகப்பனா மாற்றணும்னா உன்னதத்திலிருந்து ஆவி என்ன பண்ணணும்? அவன் ஆவியோட கனெக்டட் ஆகணும். அவன் ஆத்மா சரீரம் அவனுக்கு இருந்தாலும் அவனோட உன்னதத்திலிருந்து ஆவி, தேவனுடைய ஆவியானவர் அவனோட ஒர்க் பண்ணி கனெக்ட் ஆனாதான் இவன் வாக்குத்தத்தம் இது எல்லாமே நிறைவேறுது. ஃபர்ஸ்ட் லெவல் சரீர லெவலில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆபிரகாம் பார்க்குறான். ஈசாக்கு நெக்ஸ்ட் லெவல். ஈசாக்கு ஒரு தியானம் அப்படி இப்படின்ட்டு அவன் ஆத்மாவில் என்ன பண்ணுறான்? அவன் ரொம்ப அவனுடைய மாற்றங்கள் எல்லாமே எங்கே உருவாகுது? அவனுடைய இதில். யாக்கோபு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கு. நம்ம இந்த ரெஸ்லிங்கை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் மனுஷனோட யாக்கோபோட என்ன பண்ணார்? தேவன் போராடினார். இந்த போராட்டம் என்ன போராட்டம்னா மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய போராட்டம், சரீரத்துக்கும் ஆத்மாவுக்குள்ள போராட்டம். இது எல்லாமே ஆவியோடு ஸ்ட்ரைவ் பண்ணுறான், ஆவியோடு போராடுறான். இந்த போராட்டத்தில் ஜெயிச்சது ஆண்டவரா யாக்கோபா? ஆண்டவருடைய தூதன் தான் இருக்கு. ஆனால் யார் ஜெயிச்சா? எப்படி சொன்னாலும் நம்மளை தப்புன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்றீங்களா? யார் ஜெயிச்சா? யாக்கோபு தான். யாக்கோபு ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க கைதுங்க. ஆமாம். இப்போ நீங்கள் மாற்றிருப்பீங்க. யாக்கோபு தான் ஜெயிக்கிறான். யாக்கோபு ஜெயிச்சது எதை ஜெயிக்கிறான்னா தேவன்கிட்ட ஜெயிக்கல, அவன் ஆவி என்ன ஆகுது? ஜெயிக்குதுன்னு உடனே பேர் இங்கே மாறுது. பேர் என்ன ஆயிடுது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்ன ஸ்பெல்லிங்? போங்க, உங்களுக்கு ஆண்டவர் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாராங்க. ஜி பூம்பா. இப்போ இஸ்ரவேலா பவர் அப் ஆகுது. நல்லா கவனிங்க. இப்போ யாக்கோபு எதா மாறிட்டான்? இஸ்ரவேலா மாறிட்டான். இதுவரை சரீர வம்சங்களாக இருந்த ஒவ்வொரு கோத்திரமும் யாக்கோபு கையில் வந்ததுக்கப்புறம் இப்போ நேஷனாக மாறணும், தேசங்களாய் மாறணும். ஒவ்வொரு கோத்திரமும் இப்போ எப்படி ஒவ்வொரு குமாரர்களும் ஒவ்வொரு தேசங்களாய் மாறணும். இந்த தேசமாக மாறுறதுக்கு வெறும் ஆவி ஆத்மா சரீரம் பத்தாது. அவங்களுக்கு எது வேணும்? ஆவி, ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? ஊதணும். ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள ஊதணும். அப்படி தானே? மனுஷனுக்குள்ள ஊதுனார், அவன் ஜீவாத்மானா. இந்த ஆவி ஆக்டிவ் இல்லாமல் இருக்கு. இதில் யாக்கோபு தன்னுடைய ஆவியை ஊற்றணும். நான் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை வசனம் ஆவியாயும் வார்த்தை தான். ஆனால் அதை பேசும்போது அதுக்குள்ளே என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த செட்டப்பில் இப்போ நீங்கள் ஆதியாகமம் 49 வாசிக்கணும். இன்னைக்கு நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு பைபிளே எப்படி தெரியும் பாருங்கள். இப்போ வாசிச்சு பாருங்கள். 49 ஆதியாகமம் 49:1 வாசிச்சு பாருங்கள். யாக்கோபு தன் குமாரை, நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். யாக்கோபு தன் குமாரை அழைத்து. யார் அழைக்கிறா? இப்போ யார் அழைக்கிறா? யாக்கோபு அழைக்கிறாரு.
நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்கள் உங்களுக்கு நேடும் காரியங்களை நான் அறிவிப்பேன். அறிவிப்பேன்னா என்னது? நான் ஊத போறேன்னு அர்த்தம். நான் எப்படி ஊதுறேனோ அப்படிதான் உங்க ஜீவன் இருக்கும். நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் உங்க டைரக்ஷன் இருக்க போகுது. ஏன்னா ஆவி எனக்குள்ள இருக்கு. நான் பேசுற வார்த்தை ஆவியாயும் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான். அது ஆபிரகாம்கிட்ட இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஈசாக்கிட்ட இப்போ யாக்கோப்கிட்ட வருது. இப்போ அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். நீங்க எல்லாம் யாக்கோபுடைய குமாரர் தான். உங்கள்கிட்ட என்னது இல்லை? ஆவி இல்லை. இப்ப நான் ஆவிக்குள்ள மனுஷன். நான் இஸ்ரவேல், நான் யாக்கோப் அல்ல. தேவனிடத்திலிருந்து மனுஷனிடத்தில் போராடி வென்று இருக்கிற ஆவியை பெற்ற மனுஷன் நான். நீங்கெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். நீங்கெல்லாம் என்கிட்ட வாங்க. நான் இப்ப என்ன பண்றேன்? நான் ஆவியை உங்ககிட்ட என்ன பண்றேன்? நான் பேசுகிறேன். இப்ப மறுபடியும் 2வது வசனம் வாசி பாருங்க. யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இப்ப நான் பேச போற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப அவன் என்னதெல்லாம் இவங்களுக்கு இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் பேசினானோ அதுல ஒரு பிசுறு கூட விடல, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம அப்படியே நடந்திருக்கு. அப்படியே நடந்துச்சு. இது ஆபிரகாம் காலத்துல நடக்கல, ஈசா காலத்துல நடக்கல. யார் காலத்துல தான் நடக்குது? யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறான். இஸ்ரவேலா மாறினோடனே ஒரு ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்து இப்ப டைரக்ஷனை காமிக்கிறார். ஒரு நேஷனா மாத்துகிறார், ஒரு ஜாதியா மாத்தணும். ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது ஒரு சந்ததி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னா ஒண்ணுமே நிறைவேறல. ஈசாக்கு அங்க ஒரு ஆளா தான் இருக்கான். ஆனா யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே என்ன ஆகுது? ரியலைஸ்ட் ஆகுது. அதுவே இப்பதான் நிஜத்துக்கு வருது. அதுவே இப்பதான் கண்கள் பார்க்க வரும்போது. இந்த இடத்துல பயங்கரம். இன்னைக்கு காலையில இதை நான் வாசிட்டு இருக்கும்போது என் மண்டை அப்படியே பழந்துருச்சு. இப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த இடத்த, இந்த வசனத்தை நான் வாசிக்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நீங்கள் அப்படியே கூர்ந்து பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இது பரத்துலேருந்து எனக்கு என் மண்டையை ஓப்பன் பண்ணார் இன்னைக்கு காலையில். உங்களுக்கும் ஓப்பன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. இப்போ யார் வந்து நிற்கிறா? யாக்கோபுடைய குமாரர்கள். யார் அவங்க? வெறும் மனுஷங்க. வெறும் மனுஷங்களை வச்சு பெரிய ஜாதியா மாற்றணும். அதுக்கு ஆண்டபடி ஆவி ஊற்றப்படணும். இப்போ இஸ்ரவேலா அவங்கள ஆசீர்வதிக்கணும். யாக்கோபு தான் ஆசீர்வதிக்க முடியாது. யாக்கோபு கூப்பிடுறேன், யாக்கோபு வம்சத்தாரே நீங்கள் எல்லாம் இஸ்ரவேல், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல். நல்ல 2வது வசனம் மறுபடியும் வாசிச்சு பாருங்க. யாக்கோபின் குமாரரே செவி கொடுங்க. இப்படி வந்துருச்சா? இப்போ வாங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமாக வருதா? அத்தனை பேர்த்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறான். 12 பேர்த்துக்கும். இப்போ 25 வாங்க. 25 வசனம் தான் இதுதான் மேட்ரு. 25 சொல்லுங்க. இப்போ எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உன் தகப்பனுடைய தேவன் யாரு? தேவன் யெகோவா தேவன் இல்லையா? அப்படியே ஆயிற்று. இப்போ அதுக்கு அடுத்த வாசிங்க. அவர் உனக்கு, நல்ல சத்தமாக வாசிங்க. அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் நல்ல இப்படியே நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஸ்பிரிட்டில் வாசிங்கன்னா இது அப்படியே உங்கள் மேலே வரும். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குள்ளும் கற்பங்களுக்குள்ளும் உரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து அப்படியே அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வார்த்தை ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. இது நீங்கள் பேசலை, உங்கள்கிட்ட இருக்கிற கிறிஸ்து, அளவில்லாமல் இருக்கிற கிறிஸ்து இப்போ பேசுகிறாரு. மெல்கி இதை பேசலை. இதை யார் பேசுகிறா? உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்துவின் ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கனால இப்போ அதை பேசுகிறார். இப்போ மறுபடியும் சொல்லுங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணை, சத்தமாக சொல்லுங்க. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் உயர வானத்திலிருந்து உண்டா. ஒரு 40 people தான், 40% தான் வருது. இப்படியே இருந்தேன்னா என்னை பற்றி நீங்கள் பொறாம தான் பட்டுட்டு இருக்கணும். அப்புறம் பாருங்க, நல்ல சூப்பர் சவுண்டாக சொல்லுங்கள். அவர் உயர வானத்திலிருந்து
உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும், சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். இதுக்கு அடுத்த பாருங்க, இதுதான் ட்விஸ்ட். இங்கதான் முக்கியமான மேட்டர். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். அப்பா, இது எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு இந்த வெளிப்பாடை பெறும்போது எனக்கு மணி 8:15. அதனால தான் பாஸ்டர் சீக்கிரம் வரக்கூடாதுன்னு. அடுத்த வாரம் நீங்கள் லேட்டாக வந்தால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கணும்? பாஸ்டர் என்ன லேட்டாக வரான்னு நினைக்கக்கூடாது. பாஸ்டர் ஏதோ வெயிட்டாக கொண்டு வரான்னு நினச்சிக்கணும். யாராவது லேட்டாக வரான்னு சொன்னீங்கன்னா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நல்ல இதை முடிஞ்ச எளிமைன்னு வாசிக்கிறீங்களா? முடிஞ்ச எளிமைன்னு வாசிங்க. இது வாசிக்கும் போதே உங்கள் அப்பா அம்மா சொத்தெல்லாம் மறந்துடணும். உங்கள் அப்பா அம்மா சொத்து வந்துச்சிங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். திருநெல்வேலி ஒரு கடையை திறந்து காலங்காலமாக உட்காந்துட்டு இருக்கணும். அகில உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா இந்த வசனத்தை நீங்கள் பிடிங்க, இந்த வார்த்தையை பிடிங்க. அடுத்த வருஷம் ஸ்ரீலங்கா டூர், மினிமம் ஃபஸ்ட்டு டூர் ஸ்ரீலங்கா. எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்கள்? ஸ்ரீலங்கா சர்ச்சிலேருந்தே இதை அறிவிக்கிங்க பாஸ்டர். கண்டிப்பாக வரணும். நீங்கள் இதை ஒழுங்காக வாசிச்சதுனால பாஸ்டர் மட்டும் தான் போயிட்டு வருவார், பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், யார் இதை சொல்கிறா? இஸ்ரவேல் சொல்கிறானா யாக்கோபு சொல்கிறானா? வெரி குட், இஸ்ரவேல் சொல்கிறான். உன் தகப்பனுடைய யாருக்கு சொல்கிறான்? இது யோசேப்புக்கு சொல்கிறான். யோசேப்புக்கு சொல்லும் போது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள்னா, யோசேப்புக்கு தகப்பன் யாரு? யாக்கோபா இஸ்ரவேலா? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? மறுபடியும் சொல்லுங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். இது யார் யாக்கோபுன்னு சொன்னா? ஒருத்தர் சொன்னோன்னு உடனே எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்போ யாருன்னு பாருங்க. இப்போ டஸ்டர் கொடுங்க. இப்போ சொல்லுங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம். இது யாருங்க சொல்றா? யாக்கோபுனுடைய வம்சத்தாரே, இஸ்ரவேல் சொல்லுவதை கேளுங்கன்னு கூப்பிடுறதே யாரு? இஸ்ரவேல் கூப்பிடுறான். ஆவிக்குரிய இஸ்ரவேல் கூப்பிடுறான். ஆவியை பெற்ற இஸ்ரவேல் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு சொல்றான், என்ன சொல்றான்? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். இப்ப யாரு? யோசேப்புக்கு சொல்றான். நான் யாக்கோபா இத சொல்லல, ஆவியை பெற்ற இஸ்ரவேலா இத சொல்றேன். ஏன் ஆசீர்வாதங்களுக்கு என் பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு. ஆபிரகாம் ஈசாக்குடைய ஆசீர்வாதங்களை பாருங்களும். ஆவியிலே பெற்ற இஸ்ரவேல் நான், ஆவியை பெற்ற இஸ்ரவேல் நான். நான் இப்ப ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெருசு பெருசு. அதனாலதான் இதுல தான் எனக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பு உபதேசம்னு ஒன்று ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. செழிப்பு உபதேசம் ஆண்டவர் பேசின உபதேசம் தான் செழிப்பு. ஆனா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திலையும் பெரிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமே இந்த ஆவியை கொடுக்கறது தான். அது நிலத்தையோ இந்த ஆவி வந்துடுச்சுன்னா இதுக்கு மேல இருக்கிற எல்லாமே உங்களுடையது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பா வச்சதை காட்டிலும் எங்க அப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. மஞ்சக்கா, உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிதாக்களுடைய ஆசீர்வாதம் பார்க்கணும். உங்களை அழைச்ச முற்பதாவுடைய ஆசீர்வாதம் பெருசு, பெரியதா இருக்கிறது, பெரியதா இருக்கு. அப்பாட்ட இருந்து சொத்து வரல, அப்பாட்ட இருந்து அது செட்டில்மெண்ட் இன்னும் வராம இருக்கு. இதெல்லாம் நினைச்சு நீங்க என்ன பண்ணாங்க? இந்த உலகத்தில் அதை வச்சு உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதை வச்சு ஒரு பில்லை கூட கட்ட முடியாது உங்களால். கண்களை ஏறெடுக்கிறேன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துறதுன்னு எனக்கு ஒத்தாசை வரும். என்னை அழைச்சவர் அவர். நான் யாக்கோபா தான் இருந்தேன். நான் 2 பரிவாரங்களோடு தான் வந்திருக்கேன். எல்லாம் உனக்குரியதான்ப்பா. 2 பரிவாரங்கள் சேர்த்துட்டேன், எல்லாம் சேர்த்துட்டேன்.
ஆனால் இன்னும் என் மேலே ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறான். எல்லாம் இருக்கு, சகல பரிவாரம், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாம் வந்துட்டு போய் சொல்றான், ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்க. என்ன இருக்கு அப்படின்னா, இரு பரிவாரங்கள் இருக்கப்பா. யாக்கோபுக்கு தெரியும் இது ஆசீர்வாதம் கிடையாதுன்னு. யாக்கோபு இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதான் ஆவியின் ஆசீர்வாதம். அந்த ஆவியின் ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் ஆமுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். ஆவியை ஊற்றி இருக்கிறார், ஆவியை ஊற்றி இருக்கிறார். என் கையில ஒண்ணும் இல்லை, உங்க கையில ஆவி இருக்கு சார். என் கையில பங்களா இல்லை, கார் இல்லை, மொபைல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவும் எல்லாம் வரும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, இந்த ஆவியின் ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேல். இதனால வேற நீங்க எப்படி பைபிளை நம்ம வாசிக்கணும் தெரியுமா? எப்படி வாசிக்கணும் தெரியுமா? இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். எப்படி நான் இதுக்கு இன்னை வர யாருக்காவது இது அர்த்தம் தெரிஞ்சுதா? சத்தியமா எனக்கு நான் பல 1,00,000 முறையாவது இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு அர்த்தமே இல்லை. இன்னைக்கு தான் பிடிக்கிடுச்சு, இன்னைக்கு தான் கிடச்சிச்சு. இன்னும் எத்தனை பேர் புரிஞ்சிருக்கா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? அவன் சொல்றான், எங்க அப்பா ஆபிரகாம் பெரிய ஆள் தான், ஆனா உன் பிதாவுடைய அப்பா அதுக்கு மேல பெருசுடா. நீங்க பெரிய ஜாதி ஆகணும்னா எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் உங்களுக்கு போதாது, மேல ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சர்வ வல்லவர். அந்த சர்வருடைய ஆசீர்வாதங்களால நீங்க நிறைஞ்சா நீங்க பெரிய ஜாதி. இந்த ஜாதியை ஒவ்வொருத்தன் நான் சொன்னதான் நடக்கும். நான் பேசுறது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஏசாயா 9:8 வாசிப்பாருங்க. இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் கொடுக்குறாரு, ஆனால் லாங்குவேஜை கவனிங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய லாங்குவேஜை ஏசாயா ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட்டே தான் கொடுத்துட்டு இருந்தார், இதுக்கப்புறம் தான் மாத்துறாரு, 11க்கு அப்புறம் தான் மாத்துறாரு. 9:8 வாசிங்க. யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினாராம், அது இஸ்ரவேல் மேலே இறங்கிடுச்சான். ஆனால் இங்கே ஜட்ஜ்மெண்ட்டை தான் சொல்கிறாரு. ஜட்ஜ்மெண்ட்டே மாற்றி போட்டால் நமக்கு அவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, இன்னைக்கு எல்லாம் ரிவார்ட்ஸை தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஆண்டவர் அனுப்புனது யாக்கோபு, ஆனால் அது லேண்ட் ஆனது. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஹி லிட் அப் இஸ்ரேல் அப்படின்னு இருக்கு. ஹி லைட் அப் இஸ்ரேல், லைட் அப் அப்படின்னு இருக்கு. ஆவியை பெற்ற உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய பவர்னால நிறைஞ்சிருக்கிறனால நான் பேசுகிற வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு ஆவியில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யாக்கோபுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தா அது லேண்ட் ஆகுது, இஸ்ரேல் மேலே லேண்ட் ஆகுது, இஸ்ரேல் மேலே லேண்ட் ஆகுது. இப்படிப்பட்ட எசேக்கியேலை அழைக்கிறார். அழைச்சிட்டு ஒரு எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு கூட்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்கை பார்த்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்போ கிழக்கை நோக்கி, மேற்கை நோக்கி, வடக்கு நோக்கி 4 திசைகள்லேருந்து நீ காற்றை கூப்பிடு அப்படிங்கிறார். காற்றை கூப்பிடுறான். 4 திசையிலேருந்து காற்று உருவாகுது. காற்று தான் ரூவா. ரூவா, இந்த ரூவா எப்போதுமே வார்த்தை இருந்தால் தான் ரூவா என்ன பண்ணும், லேண்ட் ஆகும், லேண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுதா? தம்முடைய வார்த்தையை அனுப்பி எப்படி அனுப்புறாரு? எப்படி அனுப்புறாரு? ஆவியில வருது. ஆவி இது கண்கள் தெரியல. நீங்களோ உலகத்துக்குரிய ஆவியை பெறாமல் தேவனால் உண்டான தேவனுக்குரிய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். தேவனுடையது உங்களுக்கு தெரியும், உலகத்துக்குரிய ஆவி உங்களுக்கு தெரியாது. இது உலகத்துக்கு ஞானமும் ஒண்ணுமே இருக்காது. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் போய் உங்களை கொண்டு நிறுத்தி இன்னைக்கு பேச சொல்றாரு. எசேக்கியேலுக்கு பேசணும்னு சொன்னதுதான் உங்களையும் இந்த தேசத்துக்காக பேச சொல்றாரு, உங்க குடும்பத்துக்கு நேராக பேச சொல்றாரு. எதெல்லாம் மரித்து இருக்கோ அந்த மரித்துக்கு இருக்கிற இதுல உங்க ஆவியை நீங்க பேசும்போது அதுல ஜீவன் உண்டாகுதுன்னு இன்னையிலேருந்து நிச்சயத்துக் கொள்ளுங்க, நிச்சயத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா இது ஜீவன் உண்டாகும். சத்தியம் இது, சத்தியம் இது நடக்குது. இந்த ஆவி அப்படியே நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இந்த ஆவி என் ஃபைனான்ஸ்குள்ளே ஊறணும்ப்பா. என்னுடைய பொருளாதாரத்துக்குள்ளே இந்த ஆவி ஊற்றப்படணும். அங்கே தான் ஜீவன் உண்டாகுது. என் சரீரத்துக்குள்ளே உண்டாகும் போது அது செழிப்படையுது, சுகமாக மாறுது. எல்லாத்துக்குள்ளே எங்கெங்கே நீங்கள் எந்த ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருந்தாலும் இந்த ஆவி ஊற்றப்படும் போது அங்கே ப்ரொடக்ஷன் உண்டாகுது, அங்கே ப்ரொடக்ஷன் உண்டாகுது, அங்கே ப்ரொடக்ஷன் உண்டாகுது. இன்னைக்கு அப்படியே நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கிற சூழல்களை உங்கள் கண்ணு முன்னாடி எதெல்லாம்
எதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் அந்த பள்ளத்தாக்குல எலும்பு மாதிரி இருக்கா. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை ட்ரெஸ் கூட கேட்கும். அவர் வார்த்தை ட்ரெஸ் கேட்கும். அவர் வார்த்தை உங்க பாதத்துல சீப்பானது செருப்பு கேட்கும். உங்க வார்த்தை செருப்பு. ஆண்டோடைய வார்த்தை அதில் இருக்கு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க. உங்க வியாபாரத்துக்குள்ள இந்த ஆவி ஊற்றப்படணுங்க. வியாபாரத்துக்குள்ள வார்த்தை ஸ்பிரிட்டா உள்ளுக்கு வரணும். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தலைமுறைக்குள்ள இது ஸ்பிரிட்டா உள்ளுக்கு வரணும். நீங்க டோரை திறந்தீங்கன்னா டோர் திறக்கப்படும். நீங்க திறந்து வச்சிருக்கிற டோர் எல்லாத்தையும் திறக்கப்படும். உங்க முற்பிதாக்கள் சில இச்சைகளின் டோரை திறந்து விட்டாங்க. உங்க குடும்பத்துல எதை திறந்து விட்டானுங்க? இச்சை, பெருமை, இதெல்லாம் டோர் ஓபன் ஆயிடுச்சு. புதிய உடன்படிக்கையில தான் இருக்கும், கிருபையில தான் இருக்கும்னா ஒன்றும் நடக்குமா? நீங்க இன்னும் 7ஆம் உடன்படிக்கையில் இருந்தாலும் எதுவும் நடக்காது. டோரை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்க லைஃபை உங்க வாயில ஜீவனை கொடுத்துருக்காரு. நீங்க பேசும்போது கதவை அடைக்கும். நீ எது கட்டுகிறாயோ அது கட்டப்படும். நீ எது கட்டவிழுகிறாயோ அது தலைமுறைக்கும் கட்டவிழுக்கப்பட்டிருக்கும். முற்பிதாக்கள் ஓப்பன் பண்ண எல்லா ஏன்ஷியன் டோர்ஸும் அடைக்கப்படுவதாக. உங்க தகப்பன் உங்க முற்பிதாக்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லாத, அவசியம் இல்லாத, சாபம் நிறைந்த எல்லா டோர்ஸையும் ஆண்டவர் இந்த காலையில ஆவியின் மண்டலத்தில் அடைக்கப்படுவாராக. உங்க தலைமுறை தேவனுடைய ஆவியினாலே அறியப்படுவதாக. உங்களுடைய தலைமுறை ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவராலே அறியப்படட்டும். உங்க பேரு தேவனுடைய ஆவியினாலே அறியப்படட்டும். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவ ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்பதை ஆவியினாலே அறியப்படுவதாக. யோசேப்புக்குள்ளே தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனை போல இவனை போல இல்ல அப்படிங்கறது ஆவியினாலே அறியப்படுவீர்களாக. ஒரு தானியேலுக்குள்ள இருந்த ஆவியினாலே அறியப்பட்டான். Everything is recognized by the spirit inside of you. அப்படிப்பட்ட ஆவியை தேவன் உங்களுக்கு ஊற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? உங்க ஆவியில நீங்க அறிக்கை செய்றீங்களா? எதெல்லாம் அடைக்கப்படும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைக்கப்படுங்க. நீங்க அடைக்கலன்னா இன்னும் 3 தலைமுறை அவங்க அடைக்கிறது உங்க கையில. நீங்க சோம்பேறியா விட்டுட்டோம்னா, நம்ம இதை பொறுப்பெடுக்காம உணர்வு இல்லாம விட்டுட்டோம்னா இன்னும் 3 தலைமுறை இதுக்கு வரும். 3 தலைமுறை இதுக்கு வரும். ஜெய்டனை போன மாதம் அவன் காலில் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க கேட்குறதே உங்கள் முற்பிதாக்கள் ஹிஸ்ட்ரியை கேட்குறாங்க. முற்பிதாக்கள் தாத்தாக்கு இருந்துதா, இது பாட்டிக்கு இருந்தா அப்படின்னு. எனக்கு வருது கோபம். என்னடா நான் பெற்றிருக்கேன், நீ எங்கள் தாத்தாவை போய் கேட்குறேன் அப்படி கேட்குறான். எல்லாம் அங்கே ஹிஸ்ட்ரி போகிறாங்க, அங்கே போகுது எல்லாம் ஹிஸ்ட்ரி. என்னுடைய முற்பிதாக்களோட வளங்களை பார்க்கணும். ஏன் தகப்பன் தேவனுடைய வளம் பெருசு, என் தகப்பனுடைய ஆசீர்வாதம். இதை சொல்றதுக்குன்னே ஒரு கெத்து வேணுங்க. யாக்கோபு இஸ்ரவேலா மாறணும்னு இதை சபையார் முன்னாடி இதை சொல்றதுக்குன்னு அவனுக்கு ஆவி இருந்துச்சு பாருங்க. அவன் சொல்றான், எவ்வளோ தைரியம் தான் சொல்லலாம், என் தகப்பனுடைய ஆசீர்வாதம், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்னுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை விட அது பெரியது, அது சுப்பீரியர். வானத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும், பூமியின் ஆழங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும், கற்பத்துக்குரிய சகல வித ஆசீர்வாதங்களாலும் இந்த காலை வேளையில நம்முடைய கூடாரம் நிறையப்படுவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவராலும் நிறையப்படுவார்களாக. ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு பெரிய நிறைவான ஆவி இந்த காலையில இருந்து ஊற்றப்படுவதாக, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுவதாக. கையை உயர்த்தி ஆராதிங்களேன். உங்க தலைமுறைக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் அதற்குரிய திறவுகோலை உங்க கையில தான் கொடுத்திருக்காரு. உங்க வியாபாரத்துக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் அதுக்குரிய திறவுகோல் இந்த நாள்ல இருந்து உங்க வியாபாரத்துல விசேஷமான பிசினஸ்ல ஆவி ரிசீவ் ஆகட்டும். யாக்கோபு சொல்றாரு, வசனம் திருவசனம் நாட்டப்பட்டவர்களாய் விதைக்கிறவனுடைய விதை
வசனம் எல்லாம் ஆவியோட இருக்கு. இது மண்ணுனால கிடையாது, இருக்கிற இடத்துனாலும் கிடையாது. கல்லு மண்ணு இதெல்லாம் மேட்டரே கிடையாது. உவமை விதைக்கிறவனை குறித்ததாவது. இட் இஸ் அபவுட் த சோவர். விதைக்கிறவர் தம்முடைய வார்த்தை விதைச்சிருக்கிறார். இதனால அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 40 வருஷம் வந்து பார்த்துட்டு மோசே சொன்ன வார்த்தையை அவன் ட்ரெஸ் கேட்டுச்சுன்னா, இந்த காலை வேளையில நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க ட்ரெஸ் மாத்திரம், உங்க பிசினஸுக்குள்ள, உங்க வியாபாரத்துக்குள்ள, வியாபாரம் செய்யறவங்க விசேஷமா இந்த காலை வேளையில ஆண்டவர் எழுப்புவாராக. வியாபாரம் நோக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாள் ஆவிக்குள்ளாக மாறுவதாக, ஆவி ஊற்றப்படுவதாக. எங்க ஃபைனான்ஸ்குள்ள உங்களுடைய ஸ்பிரிட் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஒரு பாஸ்டருடைய டெஸ்டிமோனி ஒரு கேட்டேன். அந்த பாஸ்டர் அவருடைய டெஸ்டிமோனி கேட்டிங்கன்னா, சர்ச்சில் இருந்து ஒரு பைசா எடுக்கல, சர்ச்சுக்கு வருக காணிக்கைகள் அவங்க தேசத்துக்கே விதைக்கிறாங்க. அவங்க பேங்கே வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பேங்க்ஸ் வச்சு உள்ள மக்களுக்கு எல்லாம் லோன் கொடுத்து பயங்கர சப்ளை பண்ணுறாங்க. அவருடைய ஃபைனான்ஸுக்காக அவர் என்ன வச்சுருக்காங்க, ஆண்டவர் சொன்னாராம், ஒரு கோல்டு மைன் ஒன்று கம்பெனி சைனாக்காரன் வச்சுருக்கானா, அந்த கம்பெனி திவாலாயிடுச்சு, அந்த திவாலானதை போய் நீ வாங்க அப்படின்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், ஆண்டவரே அவனே செஞ்சு முடிச்சுட்டு லாபத்தில் நஷ்டத்தில் ஓட்டி 10 வருஷம் கழிச்சு முடியாதுன்னு போயிட்டான். சைனாக்காரன் முதலீடு பயங்கரமாக பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல, திவாலானதை போய் நீங்கள் என்ன போய் வாங்க சொல்கிறீங்கன்னு ஆண்டவர் காமிச்சாராம். எஸ்ஐகேல காமிச்ச மாதிரி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு 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 அது பேர் என்னது, ஒரு கோல்டு மைன், தங்க சுரங்கம். அந்த சுரங்கத்துக்கு போய் பேச அப்படின்னாராம். சுரங்கத்திட்ட போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சு பேசினாராம். இந்த சுரங்கம் என்னுடையது, இந்த சுரங்கம் என்னுடையதுன்னு பேசினாராம். 1 மாசத்துல அந்த சுரங்கத்தை இவர் வாங்கியிருக்காரு. இதுவரை 10 வருஷம் எடுக்கப்படாத தங்கம் இவர் கை வச்சோன்னா 10 வருஷம் பூமியை தோண்டின தங்கம் வருதான். பூமியை தோண்டின தங்கம் வருது. அவர் எதனால அறியப்படுறாரு தெரியுமா? அந்த தேசத்துக்கு என்ன, அந்த ஒரு பெரிய கண்ட்ரியாவே மாறுது. அதுக்கு பேரு ஆவிலான்னு வச்சிருக்காரு. அந்த தங்க சுரங்கத்துக்கு பேரு ஆவிலா, தேசத்தினுடைய தங்கம் நல்லதுன்னு வச்சிருக்காரு. ஒரு பாஸ்டர் வச்சிருக்காரு. நீங்க போய் நம்மளாம் போய் என்ன எங்க போ, ஏன்னா ஆவி உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை அப்படி இருக்கும் அப்படிங்கிற. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுமானால் வனாந்திரம் வயலுள்ள வழியாய் மாறும், கடுவெளி எல்லாம் கழித்து பாடும். ஓ, யாக்கோபுடைய அப்பா யாரு? இஸ்ரவேலுடைய அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? கிறிஸ்துக்கு யார் அப்பா தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இயேசுக்கும் மரியாளும் யோசேப்பு இயேசுடைய அப்பா அம்மா. ஆனா கிறிஸ்துவுக்கு பரலோகத்தினுடைய பிதா. இந்த நாள்ல இருந்து எதெல்லாம் உங்க குடும்பத்தில் பிதா இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதுதான் தகப்பன். அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்தின்படி எல்லாம் நிறைவேறுவதாக. ஒரு ஆசீர்வாதம் கூட குறைவுபடாமல் உங்கள் தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னையிலேருந்து உங்கள் ஐஸை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆவியிலே நம்மளை பெற்றெடுத்த பிதாவுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி அளவில்லாமல் நமக்குள்ளே இருக்கிறனால நான் செய்கிறது எல்லாவற்றிலும் அது வெளிச்சம் உண்டாகும், அது வெளிச்சம் உண்டாகும், அது லேண்ட் ஆகும். அது ஆகாயத்தில் சிலம்பு ஆடின ஒரு காட்சி இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு மேன்மை உண்டாகும் என் குடும்பமாய் தேவன் மாற்றி தருவாராக. வந்திருக்கிற எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, இந்த நாள்லேருந்து உன்னதத்திலிருந்து உங்கள் ஆவி எங்கள் மேலே நீர் ஊற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஊற்றி இருக்கிற உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ள இருந்து வெளியே பாய்ந்து தேசத்திற்கு நதியாய், ஜீவனை கொடுக்கும் நதியாக, ஜீவனை தரும் நதியாக உள்ளத்திலிருந்து பாய்ந்து எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவதாக. இதுவரை கோணி இருக்கிற எல்லாம் செவ்வையாக்கப்படுவதாக.
இதுவரை பள்ளங்கள் எல்லாம் மேடாகுவதாக, இதுவரை வனாந்திரங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாறட்டும். இது நீர் சொன்ன வார்த்தை, அது உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைனாலே நாங்கள் பிழைக்கிறோம். அதனால் ஒவ்வொருவர் மேலே அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். ஆவியின் உணர்வுகள் ஒவ்வொருவருக்குள்ளே உணரப்படுவதாக, கண்கள் இந்த நாளிலிருந்து திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக, இருதயத்தில் எல்லாம் இருக்கிற அடைப்புகளும் மாற்றப்படுவதாக, உள்ளம் திரியங்கள் எல்லாம் உணர்வுள்ளதாய் மாறுவதாக, இன்னர் பீயிங்ஸ் எல்லாம் உணர்வுள்ளதாய் மாறுவதாக. கர்த்தர் தரும் வார்த்தைகளை, கர்த்தர் கொடுக்கிற வசனங்களை ஆராய்ந்து அதற்குரிய ஆவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரம் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக, ஆமேன், ஆமேன். God bless you.